வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவில் 1000 கோடி டீலா, ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்தால்தான் பின்னணியில் ஒரு மாஸ்டர் பிளானா? வெளிச்சத்திற்கு வந்த அந்த அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க வீடியோவை உருவாக்கலாம். அதாவது அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பான முன்னாள் முதலமைச்சரான பன்னீர்செல்வம் அவர்கள் காட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆணையில் இணைய பல்வேறு முயற்சிகள்லாம் மேற்கொண்டு வந்ததா. அதாவது அருமை சகோதரர் என்று இபிஎஸ்ஐ விலத்தி அறிவி அவர் விடுத்த சமரச கோரிக்கை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு திட்டவட்டமாக நிராகரித்து விட்டாராம். ஜெயலலிதாவால் பாதுகாக்கப்பட்ட தலைமை நிலையத்தை தாக்கியவரை மீண்டும் நாங்கள் கட்சியில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமாக தற்போது அரசியலில் ஒரு தற்போதைய நிலவாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இருப்பினும் இபிஎஸ்ஸின் இந்த தீவிரமான பிடிவாதம் என்பது பின்னால் ஒரு தொழிலதிபரை தலையீடு இருப்பதால் அரசியல் வட்டாரங்கள் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. அதாவது பிரபல பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தின் அதிபரான அபிநய் என்பவர் இபிஎஸ்க்கு நெருக்கமான ஆலோசகராக செயல்பட்டு வருவதாகவும் அவரே ஓபிஎஸ் வருகை தடுத்து நிறுத்துவதாகவும் கூறப்படுகிறதா. அதாவது தென் மாவட்டங்களில் கட்சியை பலப்படுத்த ஓபிஎஸ்ஸின் வருகை அவசியம் என பல நிர்வாகிகள் கருதினாலும் அபினேஷின் பேச்சை கேட்டு இபிஎஸ் அவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா. அதாவது இந்த எதிர்ப்புக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பணம் பரிமாற்றம் தொடர்பான ரகசியம் ஒளிந்திருப்பதாக கூறப்படுகிறதா. ஓபிஎஸ்சி துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவரிடம் நெருக்கமாக இருந்த அபினேஷ் அவர்கள் சுமார் 1000 கோடி ரூபாய் வரை ஓபிஎஸ் தரப்பிலிருந்து பெற்றதாகவும் ஆனால் அதை திருப்பித் தராமல் ஏமாற்றி வருவதாகவும் தகவல் தெரிவாகிறது. ஒருவேளை ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் வந்து பலம் பெற்றுவிட்டால் அந்த பணத்தை திருப்பி கேட்டு தமக்கு நெருக்கடி கொடுப்பார் என்ற அச்சத்திலோ அபினேஷ் அவர்கள் இத்தகைய முட்டுக்கட்டையெல்லாம் போட்டு வருவதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக தலைவரான மறைமுக தொடர்பில் இருப்பதாக கருதப்படும் அபினேஷின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவது கட்சிக்கு நல்லதல்ல என்று ஒரு தரப்பு அதிமுகவில் அதிருப்தியை தெரிவிக்கிறார்கள். அதாவது சொந்த லாபத்திற்காக ஒரு தொழிலதிபர் போடும் திட்டங்களுக்கு கட்சி தலைமை இசைந்து போவதும் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றியை பாதிக்கக்கூடும் என்ற அச்சம் தொண்டர்களிடையே எழுந்திருக்கிறதா. இவ்வாறு அதிமுகவின் எதிர்காலம் மற்றும் உட்கட்சி ஒற்றுமை ஒரு பெரும் பண விவகாரத்தை சுற்றி தேங்கி நிற்பதென்றதே அரசியல் வியூகமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தால் மட்டுமே கண்டிப்பாக வருகின்ற 2020 சட்டமன்றில் கண்டிப்பாக அவர்கள் ஜெயித்து ஆட்சியை அமைக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில்தான் அதற்காக மக்கள் கோரிக்கையெல்லாம் விடுத்ததாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அவர் ஓபிஎஸ்ஐ சேர்ப்பாரா என்ற கேள்விக்குறி மக்களிடம் எழுந்து வருகிறதா. இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் யார் முதல்வர் என்ற கேள்வி தமிழகத்தில் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.